மாவட்டம் தாவேகா பொதுச் செயலாளர் அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க மதுராந்தகம் அடுத்த இரும்பேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப் பள்ளியில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் மாவட்ட நிர்வாகி இரும்பேடு சுமதி சுவாமிக்கண்ணு தலைமையில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு ஆடை போர்த்தி இனிப்பு வழங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் உருவம் பதித்த படத்தினை வழங்கினார். இதில் செவிலியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடலில் நீலகிரி மாவட்ட அனைத்து சங்கங்களின் ஆதரவுடன் 6 கவுண்டர் விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சமவெளி பகுதிகள் போல் அல்லாமல் நீலகிரியில் விவசாயம் செய்ய ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாவதால் விவசாயிகள் குறைந்தது ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் அனைத்து விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்து தமிழக அரசு சிறப்பு கடன் தள்ளுபடி அறிவிக்க வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நமது மாவட்ட சமநல அலுவலர் அம்மா அவர்கள் காவல்துறை பதவியை அறிவித்து சிறப்பு சிறந்த கல்லூரி மாணவர் நம்முடைய அவேர்னஸ் நிகழ்ச்சிகள் நிறைய நீலகிரி மாவட்டம் உதகை உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு தினம் தமிழியக்கம் சார்பில் பொம்மலாட்டம் நிகழ்ச்சியுடன் நடத்தப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் பிரவீனா தேவி மற்றும் மாவட்ட மனித உரிமைகள் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் தலைமையேற்று நடத்தினர். தமிழியக்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ரமணா அனைவரையும் வரவேற்றார். கதை சொல்லி நிர்மலா முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடத்தினார். பள்ளியின் தாளாளர் அனிதா ஹரி சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தார். மேரா யுவபாரத் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் கதை சொல்லி நிர்மலாவிற்கு கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய உதகை SJHR பிரிவு புள்ளியியல் ஆய்வாளர் கவிஞர் குணசீலன் அவர்களின் குரல் வளம் அனைவரையும் கவர்ந்தது. தமிழ் இயக்கத்தின் தலைவர் அமுதவள்ளி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியை தமிழ் இயக்க மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் சுதீர் தொகுத்து வழங்கினார். குறைந்தபட்சம் எங்களுக்கு உருளைக்கிழங்கு சாகுபடி செய்ய 2 லட்சம் செலவாகிறது. தற்போது அரசு 40,000 50,000 தள்ளுபடி செய்ய செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வளாகத்தில் மாநில அளவிலான யோகாசன போட்டி பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன், துணைவேந்தர் டாக்டர் அனுராதா கணேசன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி யோகாசன பயிற்சியாளர் துரைபாண்டி ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை இயக்குநர் ஓம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 6 வயது முதல் 18 வயது வரையிலான அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் 250க்கும் மேற்பட்டோர் மாநில அளவில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் பங்கேற்றனர். இதில் யோகாசனத்தில் மாணவ மாணவியரின் விருப்பப்படி ஒற்றை காலில் நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள், முன்வளைவு ஆசனம், பின்வளைவு ஆசனம், உடலை திருகி செய்யக்கூடிய ஆசனம், கைகளால் உடலை ஊன்றிய நிலையில் உள்ள ஆசனம் என 5 வகைப்பட்ட ஆசனங்களை மாணவ மாணவியர் திறம்பட செய்தனர். யோகாசனத்தில் திறன்மிக்க நடுவர்களை கொண்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழுடன் கோப்பையும் நினைவு பரிசினை விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை இயக்குநர் ஓம் பிரகாஷ் வழங்கினார். தொடர்ந்து 2வது இடம் மற்றும் 3வது இடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழுடன் கோப்பை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழுடன் நினைவு பரிசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்
தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரின் வாழ்த்துகளோடு அமைச்சர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருக்கோவிலூர் சந்தப்பேட்டை ஆண்டவர் மகாலில் மாற்றுக் கட்சி தோழர்கள் சுமார் 2000 நபர்கள் பரணி பாலாஜி வழக்கறிஞர், கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மேற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் அவர்களின் தலைமையில் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக, ஒன்றிய, நகர, கிளை கழக செயலாளர்கள் மற்றும் அணி அமைப்பாளர்கள், தோழர்கள், தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பயின்று வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தொடர்பு கொண்டால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள இந்த அதிரடிப்படை பெரிதும் உதவியாக இருந்து வருகிறது. அரசு பள்ளியில் உறுதிமொழி எடுக்கும் முன்பு சிங்கப்பெண் காவல்துறையினர் பள்ளிக்குள் வருகை தந்து பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெண்கள், குழந்தைகள் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போது பேருந்து மற்றும் பொது இடங்களில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் உடனடியாக தகவல் கொடுக்க வேண்டும். அதேபோல் அதிகம் கூட்டம் கூடும் சந்தை, ரயில்வே நிலையம் உள்ளிட்ட இடங்களில் திருட்டு, கேலி, கிண்டல், பாலியல் தொந்தரவு செய்தால் தயங்காமல் உடனடியாக அதிரடிப்படை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தேவையான பாதுகாப்பு வழங்கி குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க உதவுவர். ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதனை முற்றிலும் தடுக்க அரசு சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையினரை நியமித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெண்கள், குழந்தைகள் உடனடியாக தகவல் தெரிவித்தால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அறிவுறுத்தினர். மேலும் சிங்கப்பெண் காவல்துறையினர் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே காத்துக் கொண்டிருந்த போது பள்ளிக்கு வருகை தரும் மாணவிகள் பலர் குழுவாக ஆங்காங்கே நின்று கொண்டு பேசிக் கொண்டு வருவதாகவும் இதுபோன்ற செயலை தவிர்த்து பள்ளியில் சென்று படித்து முன்னேற வேண்டும் என அறிவுரைகளை வழங்கினார். அந்த பையன் வந்து லவ் பண்றான், இல்ல அந்த பொண்ணுக்கெல்லாம் பேசிருக்கான், இல்ல நாங்க ஸ்கூல் விட்டு போகும்போது அவங்க பொம்மல் குடிக்கணும் ஆமா பசங்க எங்களை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்ல எங்களை பின்தொடர்ந்து வராங்க அப்படி இருந்தா நீங்க வந்து நேரடியா எங்களுக்கு கால் பண்ணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சியில் பெரிய பிள்ளேரி விஐபி நகர் பகுதியில் பாழடைந்த கிணற்றில் பழங்கால வெடிபொருள் 3 இளைஞர்கள் மூலம் கண்டெடுக்கப்பட்டது. மர்ம பொருளை இளைஞர்கள் புகைப்படம் எடுத்து இணையத்தில் அது என்ன பொருள் என்று ஆய்வு செய்து சரியான முறையில் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளது பாராட்டை பெற்றது. தையூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாழடைந்த கிணற்றில் வளர்ப்பு பிராணி ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது. அதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் இளைஞர்களிடம் கூறியுள்ளனர். இதில் ஹரிகிருஷ்ணன், பிரவீன் மற்றும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 3 செல்லப்பிராணி நாய்க்குட்டியை கயிறு மூலம் கிணற்றில் இறங்கி கயிற்றை கட்டி பத்திரமாக வெளியேற்றினர். அப்போது தமிழ்ச்செல்வன் என்ற இளைஞர் கிணற்றில் மர்ம பொருள் இருந்ததை கண்டு அதே கயிற்றில் கட்டி கரைக்கு கொண்டு வந்தார். பின்னர் அதனை
செல்போனில் புகைப்படம் எடுத்து இணைய வழி மூலமாக சோதனையிட்டதில் வெடிபொருள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் இளைஞர்கள் தகவல் தெரிவித்தனர். காவல்துறை நிர்வாகம் மூலம் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வெடிபொருளை இணையத்திலும் பதிவிட்டுள்ளதால் தையூர் பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்ந்தது. பழடைந்த கிணற்றில் வெடிபொருள் வந்தது எப்படி உள்ளிட்ட கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கண்டெடுக்கப்பட்ட வெடிபொருள் குளிர்ச்சியான இடங்களில் இருக்கக்கூடியது. அதிக அளவில் சூடேறினால் வெடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தையூர் பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்ந்தது. சார் எங்க வைக்கலாம்? கம்பத்தில் கட்டி விட்டுடலாம். இங்கே வச்சிடலாமா? அப்படியா? செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் முக்கிய சுற்றுலா தலமான முட்டுக்காடு படகு குழாமில் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து படகு சவாரி செய்து ரசித்து வருகின்றனர். இதில் துடுப்பு படகு, விசைப்படகு, அதிவேக விசைப்படகு, வாட்டர் ஸ்கூட்டர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட படகுகள் இயங்கி வருகின்றன. இதில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். படகு ஓட்டும் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு ஊதியமும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. படகோட்டும் தொழிலாளர்களுக்கு சுற்றுலா பயணிகளிடம் இருந்து கட்டணத்துடன் கூடுதலாக 60 ரூபாய் பெறப்பட்டு அதனை பணியாளர்களுக்கு வழங்கி வருவதாகவும் நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் முட்டுக்காடு படகு குழாம், முதலியார்குப்பம் படகு குழாம், மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது முட்டுக்காடு படகு குழாமிற்கு வருகை தந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரிடம் படகு குழாமில் பணியாற்றும் படகு ஓட்டுநர்கள் தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். குறிப்பாக ஊதிய உயர்வு, 6 மாதத்திற்கு ஒருமுறை இயந்திரங்களை நீரிலிருந்து கரைக்கு கொண்டு வந்து பழுது பார்ப்பதற்கு பளுதூக்கும் இயந்திரம், யூனிஃபார்ம், மழைக்காலங்களில் படகுகள் நீரில் மூழ்காமல் இருக்க தண்ணீர் வெளியேற்றும் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளிடம் ஒரு சவாரிக்கு 1000 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கும் அரசு நிர்வாகம் கூடுதலாக 60 ரூபாய் சுற்றுலா பயணிகளும் வாங்கி ஒரு சவாரிக்கு 60 ரூபாய் என்று கணக்கு போட்டு கொடுக்கின்றனர். இதனால் பணியாளர்கள் கடும் சிரமத்தில் மூழ்கியுள்ளதாகவும் சிலர் சம்பள உயர்வு கேட்டு பலமுறை பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறுதியாக சமீபத்தில் வந்த சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் கூறியுள்ளதாகவும் எங்களுக்கென்று தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களிலும் இதே நிலைதான் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் நடுவில் பிரதானமாக அமைந்துள்ளது அருள்மிகு ரெணகாளியம்மன் திருக்கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற ரெணகாளியம்மன் கோவில் 48வது மண்டல பூஜையை முன்னிட்டு 208 பால்குடம் கவுன்சிலர் கலையரசி மற்றும் கோவில் நிர்வாகி தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் குபேரப்பட்டினத்தில் முக்கிய வீதி வழியாக பால்குடம் எடுத்து வந்து அருள்மிகு ரெணகாளியம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அபிஷேகத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு நகராட்சி கவுன்சிலர் கலையரசி மற்றும் கோவில் நிர்வாகி தங்கராஜ் ஆகியோர் தலைமையில் குபேரப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக 208 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலை வந்தடைந்த பால்குடங்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் 100கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
அதில் கொஞ்சோண்டு கூட அப்படியே மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சிந்தாமணி பகுதியில் பழமை வாய்ந்த புனிதர் அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 78வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனிதரின் திருக்கொடி மேளதாளங்கள் முழங்க சிந்தாமணி அணுப்பானடி பகுதிகளில் வீதி உலாவாக வந்து ஆலயம் முன்புள்ள கொடிமரத்தில் திருச்சபையினர் முன்னிலையில் வேதங்கள் சொல்லப்பட்டு திருக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பின்னர் சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 27ஆம் தேதி அந்தோணியார் வேளாங்கண்ணி மாதா மிக்கல் ஆண்டவர் சப்பரத்தில் வைத்து தேர்பவனி நடைபெறும். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்பார்கள். அடுத்த நாள் அன்பின் விருந்தாக சமபந்தி நிகழ்ச்சியும் நடைபெறும். தயவு செய்து வழிவிடுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருக வருகவென்றே அன்போடு அழைப்புதையா புனித நலம் தரும் ஜீவனதியே பார்ந்தவர்களே, சுசேத்திரபுரத்தில் இருக்கின்ற பதுவை புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் 57 வயதான மோயுசன் என்பவர் மோயுசன் மட்டன் கடை என்ற பெயரில் கெட்டுப்போன ஆடு, கோழி இறைச்சியை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்பு துறைக்கு புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் சிவராம பாண்டியன் தலைமையில் அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். கடையில் இருந்த மாநகராட்சியின் சீல் வைக்கப்படாத ஆட்டு இறைச்சி, முறையாக பதப்படுத்தப்படாத ஆடு, கோழி இறைச்சி உட்பட மொத்தம் 1200 கிலோ எடையுள்ள இறைச்சி பறிமுதல் செய்து பிளீச்சிங் பவுடர் தூவப்பட்டு அழிக்கப்பட்டது. கடை பூட்டப்பட்டது. ஆட்டு இறைச்சியின் எடையை அதிகரிப்பதற்காக சிரஞ்சியில் தண்ணீர் நிரப்பி ஊசி மூலம் செலுத்தப்பட்டதாகவும் அதிகாரி தெரிவித்தார். ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாக அதிகாரி தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் உள்ள இந்த எண்ணெய் சேமிப்பு கிடங்கின் பின்புற காலி இடத்தில் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகள் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கின. தீ வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. அதே நேரத்தில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் அந்த வழியாக கடந்து சென்றதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவியது. தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் தாமதமாக வந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்த தீ பின்னர் தானாகவே அணைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எண்ணெய் சேமிப்பு கிடங்கு போன்ற மிக முக்கியமான மற்றும் அபாயகரமான பகுதிக்கு அருகே தீ விபத்து ஏற்பட்டது பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கிடங்கையொட்டியுள்ள காலி இடங்களில் குவிந்துள்ள குப்பைகள் மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை உடனடியாக அகற்றுவதோடு தீ வைத்த மர்ம நபர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லாவரத்தில் முன்னாள்
சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், நகைச்சுவை பேச்சாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் பல்லாவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் பெர்னாத், காமராஜ், பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், தெற்கு பகுதி செயலாளர் கருணாநிதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் ஐ. லியோனி பேசுகையில், தற்பொழுது நடைபெறும் ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக நடைபெறுகிறது. மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டு பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி விசில் போல் குரல் எழுப்புகின்றனர். ஆனால் எந்த விதத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறக்கவில்லை. ஒரே நாளில் 11 சிறுமிகள் பாலியல் தொல்லை, வாய் திறக்கவில்லை. அனைத்து பகுதியிலும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது, இதற்கும் வாய் திறக்கவில்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாடிவிட்டு 20, 30 ரூபாய் என வாங்குகின்றனர், அதற்கும் வாய் திறக்கவில்லை. விஜயை பள்ளி குழந்தை போன்று காலை முதல் மாலை வரை தலைமைச் செயலகம் அழைத்து சென்று வீட்டிற்கு கொண்டு வந்து விடுகின்றனர் என நகைச்சுவையாக பேசினார். கூட்டணி கட்சிக்கு துரோகம் செய்த ராகுல் காந்தி எந்த காலத்திலும் பிரதமராக முடியாது என்றும் கூறினார். எல்லா திட்டங்களையும் நிறுத்துறதுக்காக அந்த வேலையை தான் அவர் பார்க்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட சென்னை மற்றும் புறநகரை சுத்தி 12 கொலைகள் நடந்திருக்குது. நான் பல நேரங்களில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் இ. கருணா அவர்களே, என்பதுதான் உண்மையான இன்னைக்கு உண்மை. தோற்று போட்டிருக்கேன், சினிமா படம் போடல, எந்திரிச்சு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறான மற்றும் பொய்யான தகவல்களை பரப்பி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரும் திமுக செயல்பாட்டாளருமான K.S. செல்வகணேசன் என்பவர் இந்த புகாரை அளித்துள்ளார். அதில் கிருஷ்ணானந்த் சின்ன தம்பி என்ற பெயரில் இயங்கும் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் உதயநிதி ஸ்டாலினின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து பதிவுகள் இடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்முறை சம்பவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினின் தூண்டுதலே காரணம் என ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அந்த நபர் சுமத்தியுள்ளார். வட மாநிலத்தவர்களை கொண்டு திமுக இத்தகைய குற்றங்களை செய்து வருவதாக பொய்யான வீடியோக்களை அவர் வெளியிட்டுள்ளார். பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தவும் அரசியல் ஆதரவாளர்களுக்கிடையே விரோத போக்கை உருவாக்கி பொது அமைதியை குலைக்கவும் இத்தகைய பதிவுகள் திட்டமிட்டு செய்யப்படுவதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான தகவல்கள் மற்றும் கையாளப்பட்ட ஊடகங்களை அந்த நபர் பயன்படுத்தி வருவதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டப்பிரிவுகள் இந்த புகாரில் பாரதிய நியாய சங்கிதா 2023 கீழ் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அவதூறு, மோசடி தொடர்பான பிரிவுகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் இத்தகைய அவதூறுகள் கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது என்று குறிப்பிட்டுள்ள வழக்கறிஞர் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும், சம்பந்தப்பட்ட மின்னணு ஆதாரங்களை பாதுகாத்து அந்த அவதூறு பதிவுகளை நீக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1435 பசுலி வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி மாவட்ட சிறப்பு துணை ஆட்சியர் பவானி தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட பிலாப்பூர், சித்தன்தி ஆத்தியூர், சம்பாதி நல்லூர், மேயூர், பழமத்தூர், மாமண்டூர், புக்கத்துறை, குமாரவாடி, பள்ளியக்கரம், நெல்லிமங்கலம், நெல்வாய் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். இந்த மனுக்களின் மீது உடனடி தீர்வு காண மாவட்ட சிறப்பு துணை ஆட்சியர் பவானி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் மதுராந்தகம் வட்டாட்சியர் பாலாஜி, தனி வட்டாட்சியர் வீரமணி, வட்ட துணை ஆய்வாளர் ஜானகிராமன், மண்டல துணை வட்டாட்சியர் பெரிய மாரியம்மன், வையாவூர், வருவாய் ஆய்வாளர் பார்த்த சாரதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மலையரசன் குப்பத்தை சேர்ந்த பொன்னுசாமி கார்த்திக் என்பவர் சென்னையில் செயல் அறக்கட்டளை மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் என்ற அமைப்பின் மூலம் நோ பசி நோ அனாதை என்ற குறிக்கோளுடன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வரும் நிலையில் பொன்னுசாமி கார்த்திக் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பிறந்த நாளை முன்னிட்டு கணக்கன்குப்பம் நிதி உதவி பெறும் பள்ளியில் பொன்னுசாமி கார்த்திக் தலைமையில் சுற்றுவட்டார பகுதியில் பெற்றோர் இல்லாத 150 மாணவர்களுக்கு பள்ளி கட்டணம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுதல், விவசாயிகளுக்கு 200 மூட்டை விதை நெல், 200 யூரியா மூட்டை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. தேவதானம்பேட்டை வள்ளலார் மடத்தில் முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. செஞ்சி தாலுகா ஆலம்பூண்டி பேருந்து நிலையம் அருகில் 200 நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்தியமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 2000 ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வேட்டி சேலை வழங்கினர். நிகழ்ச்சியில் செயல் அறக்கட்டளை நிர்வாகிகள், நம்ம ஃபேமிலி குரூப் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சேரன் என்பவர் சுமார் 15 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளியில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அருகாமையில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி பகுதி நேர ஆசிரியர் சேரன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் காவல்துறையினர் மற்றும் வேப்பூர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் பகுதி நேர ஆசிரியர் சேரன் என்பவரை நீண்ட நேரமாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பத்திரமாக மீட்டனர். அரசு பள்ளியில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி செல்போன் டவர் மீது ஏறி பகுதி நேர ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி குடிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ பூத ஐயனார், கருப்பசாமி, வீரனார், விநாயகர், முருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிவாச்சாரியார்கள் தலைமையில் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. யாக பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவிலை வலம் வந்தன. பின்னர் கோவில் விமான கலசங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களின் கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் புனித நீர், நெல், பூக்கள் மற்றும் நவதானியங்கள் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழாக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. எந்த காலமும் குலதெய்வ காதல் வாங்கும். குலதெய்வ காலங்கள்ல உங்களுக்கு தான் சொல்றேன், காதல் வாங்கும். ஏகசாலையில இருக்க தயவு கொண்டு கட்டுங்க. மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் டெலிசன்
கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் காவல் நிலைய விசாரணையில் இருந்த சில தினங்களிலேயே உயிரிழந்தார். குறிப்பாக நீதிமன்ற நடுவர் முன்பு ஆகாஷ் அளித்ததாக கூறப்பட்ட வாக்குமூலம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் காவல்துறையினர் தன்னை தாக்கியதாகவும் தனது காலை உடைத்ததாகவும் அவர் கூறியிருந்ததாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அத்துடன் ஆகாஷ் மரணம் காவல் மரணமாக கருதப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் விசாரணையின் போது ஆகாஷை அடித்துக் கொன்றதாக கூறி சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிய கோரி அவரது தந்தை ராஜேஷ் கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் தனது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஆகாஷின் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்த உடலை வாங்க மறுத்து 100 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இறப்புக்கு பின்பும் மனித கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். மதுரை ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், அரசு மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆகாஷின் உடலுக்கு சட்டப்படி உடனே இறுதிச் சடங்கு நடத்த வேண்டும். இதனால் CBCID விசாரணை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. சட்டப்படி விரைவாக விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னும் ஆகாஷின் உடலை அவரது பெற்றோர் வாங்க மறுத்தனர். தங்களது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்ற மனநிலையில் அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை RTO கருணாகரன், சிவகங்கை RTO ஜெபி கிரேசியா, சிவகங்கை ADSP சுகுமார் ஆகியோர் முன்னிலையில் மதுரை தத்தநேரி எரியூட்டு மைதானத்தில் ஆகாஷ் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆகாஷ் டெலிசனின் தந்தை ராஜேஷ் கண்ணன், தாய் ஆனந்தி மற்றும் சகோதரி ஆகியோர் ஆகாஷ் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஆகாஷ் மரணமடைந்து 102 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் காவல்துறையினரால் தகனம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.